company accounts la issue of shares உடைய introduction. See, ஒரு கம்பெனியாக இருந்தால் அந்த கம்பெனிக்கு தேவையான அமௌண்ட் let's see ஒரு 1 lakh வேணும்னு வச்சுக்கங்க. 1 lakh. Sole trader ஆக இருந்தால் இண்டிவிஜுவலா கான்ட்ரிபியூட் பண்ணுவார். In case of partnership firm 2 or 3 may contribute. 2 or 3 may contribute. Is that okay? Sole trader இருந்தா singly they can contribute. Partnership இருந்தால் collectively they will contribute this capital. When it comes for the company accounts, this entire amount is contributed by a number of team of people, investors, named as shareholders. In the 1 lakh amount irukku illaya, of course it's a small number, and you have to understand easily this is the amount required for the company vechikrom. This small amount, this 1 lakh amount or 1 lakh crore amount, whatever it may be, split it into small values here. Ada chinna part-a pirikren. For example 10 rupees அப்படினு சொல்லி பிரிக்கிறேன். இது மாதிரி எத்தனை 10 rupees part இந்த 1 lakhல இருக்கும் அப்படி சொன்னாக்க we may have 10,000 such part. We may have 10,000 such part. Is that okay? 10 rupees பிரிக்கிற எத்தனை part இருக்கு? 10,000 such part இருக்கு. இந்த 10 rupeesக்கு என்ன பேர் அப்படி சொன்னாக்க share of capital or simply share capital. This 1 lakh is usually named as share capital. இதுக்கு பேர் தான் share capital. Okay, அதாவது capital ன்னு அர்த்தம் fund required for the business is called share capital or capital. அத பார்ட்டா கலெக்ட் பண்ணாக்க அது வந்து எதுல வந்துருது அப்படி சொன்னாக்க share capital அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்துருது. That will come under share capital concept. Is that okay? Share capital concept 1 lakh. This 10 is a share of capital or capital or share அப்படிங்கறனால இது வந்து a share of capital, but simply we can call this being also share capital. Okay, இந்த 1 lakh இந்த 10,000 numbers இருக்குல அது வந்து number of shares னு சொல்லலாம். This will be number of shares. Is that okay? Number of shares, right? இந்த 10 rupees அப்படினு இருக்கு இல்லையா, இத நம்ம என்னன்னு சொல்றோம்னா face value or nominal value னு சொல்லலாம். That will be either named as face value or nominal value. Face value னா என்ன அப்படி சொன்னாக்க அதோடைய அந்த காலத்துல சர்டிபிகேட்டா கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட்ல என்ன நம்பர் பிரிண்ட் ஆயிருக்கோ அது பேர் face value னு சொல்லுவோம். That's okay. Face value. The value printed in the certificate is called face value. But the shares price may be totally different in the market. Rather than that, the same 100 rupees or 10 rupees printed in that, at which it is tradable அப்படிங்கிற பதிலா அதுக்கு பதிலா வேற எந்த நம்பர் வேணாலும் ட்ரேட் ஆகலாம். Depending upon the person who is mooting the idea of starting this company. But Tata ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறான்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஒரு பிரஸ்டீஜ் இருக்கு. So it's genuine and there will not be fault அப்படின்னு தெரியும். ஈவன் சில நியூ கமர்ஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்னு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அதுல இன்வெஸ்ட் பண்ணாக்க பணம் போறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குன்னு சொன்னால் அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னா 10 ரூபாய் ஷேருக்கு நீங்க ஃபுல்லா கொடுக்கறதுக்கு விருப்பப்பட மாட்டீங்க. சார் 8 ரூபாய் தான் தருவோம் அப்படிம்பாங்க. இதே டாடா மாதிரி கம்பெனியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க 10 ரூபாய் ஷேருக்கு 100 ரூபாய் 1000 ரூபாய் கூட கொடுக்கறது ரெடியா இருப்பாங்க. frankly speaking, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் டிசிஎஸ் கம்பெனியோட ஷேர் இஷ்யூ பண்ணும்போது அவங்க ஃபிக்ஸ் பண்ண ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்க 1 ரூபி. பட் அது என்ன ரேட்டுக்கு மார்க்கெட்ல லான்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க 740 rupees கிட்ட லான்ச் ஆச்சு. எக்ஸாக்ட் நம்பர் இஸ் எனிவேர் பிட்வீன் 700 to 750 rupees ஆக இருந்துச்சு. இதான் இஷ்யூ பிரைஸ். 1 ரூபி ஷேர்ஸை 740க்கு இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 739 rupees more than the face value. The excess amount collected over the face value is always named as securities premium here. Okay, அது மாதிரி இது ஃபேஸ் வேல்யூனா இட்ஸ் a நேம் ஷேக் அப்படிங்கறனால அது நாமினல் வேல்யூ கூட சொல்லலாம். நாமினல் வேல்யூ கூட சொல்லலாம். நேம் சேக். ஓகே, நேம் சேக் இதோட வேல்யூ 1 ரூபீன்னு சொல்லலாம் இல்ல 10 rupees சொல்லலாம். டிபெண்டிங் அப்பான் தி இஷ்யூவர்ஸ் பவர் இட் மே பி இஷ்யூட் ஃபார் எனி ரேட். எந்த ரேட்டுக்கு வேணாலும் நம்ம இதை இஷ்யூ பண்ண முடியும். ஃபேஸ் வேல்யூ அண்ட் நாமினல் வேல்யூ. இஸ் தட் ஓகே? இதை என்ன ரேட்டுக்கு இஷ்யூ பண்றாங்க? இஷ்யூ பிரைஸ். That issue price could be of more than its value, probably 12 rupees issue பண்ணலாம் அல்லது அதே வேல்யூக்கு இஷ்யூ பண்ணலாம். அதே வேல்யூக்கு இஷ்யூ பண்ணால் அது இஷ்யூ அட் பார்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் more than its face value இஷ்யூ பண்ணால் issued at
security premium, security அப்படின்னு நம்ம சொல்லலாம், premium சொல்லலாம். So issued at premium, issued at premium. Is that okay? Now IP represents issue price. IP represents issue price. Clear? IP represents issue price. Is that okay? Hope so you could understand. Issue price issued at what rate அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். Now கம்பெனி தனக்கு வேணுங்கக்கூடிய அமௌண்ட்டான ஒரு 10,000 rupees இருக்கு இல்லையா, இந்த 10,000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி தனக்கு வேணுங்கக்கூடிய 1 lakh கலெக்ட் பண்ண போறாங்க. அந்த கம்பெனிக்கு வந்து எதிர்பார்த்த மாதிரி அதே 10,000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு இன்வெஸ்டர்ஸ் இந்த ஷேருக்கான பணத்தை கொடுக்குறாங்க அப்படி சொன்னாக்க அது பேர், அந்த ப்ராசஸ் பேர் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. தட் இஸ் நேம்ட் அஸ் சப்ஸ்கிரிப்ஷன். ரைட். நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை கம்மியாக தான் மார்க்கெட்ல போகுது. சார் நான் 10,000 விற்கணும்னு நினைச்சோம், பட் 9,500 தான் விற்க முடிஞ்சிருக்கு சார் அப்படின்னு சொன்னாக்க திஸ் வில் பி நேம்ட் அஸ் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். திஸ் வில் பி நேம்ட் அஸ் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். இஸ் தட் ஓகே? அதே சமயத்தில் வெறும் 500 தான் வந்திருக்கு, அதுவும் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் தான், அதுவும் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் தான். இஸ் தட் ஓகே? சி, எனக்கு ஒரு 1 lakh பணம் வேணும், 95,000 கலெக்ஷன் ஆயிடுச்சு, பேலன்ஸ் 5,000 ஏதோ ஒரு லாங் டேர்ம் டெட் மூலமா ஏதாவது மேனேஜ் பண்ணிக்க முடியும் டு ஸ்டார்ட் அப் த பிசினஸ். 1 lakh வெறும் 5,000 தான் கலெக்ஷன் இருக்கு, அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. when the under subscription is so lesser that it is not worth to start or not capable of starting சொன்னால் இந்த இஷ்யூவையே கேன்சல் பண்ணிட்டு வாங்கின பணத்தை ரீஃபண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. that may also be possible. So under subscription ரெண்டு பார்ட் நம்ம பிரிக்கிறோம். capable of running with that number of shares sold or non capable. non capable னா வாங்குனதை ரீஃபண்ட் பண்ணிட்டு பிசினஸை ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. that is called under subscription, cancel and refunded. and under subscription தான் manageable னு சொன்னால் அந்த number of shares இஷ்யூ பண்ணி அவங்க பிசினஸ் பண்ணலாம் under subscription. is that okay? so 10,000 பிளான் பண்ணா only 9,500 தான் நமக்கு நடந்திருக்கு. clear? now நாம எதிர்பார்த்தது காட்டிலும் ஜாஸ்தி நம்பர், டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா 15,000 ஷேர்ஸ் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அப்படி அதிகமான நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க that will be named as over subscription. அதுக்கு பேரு over subscription. These are the scenarios we have. Subscription, under subscription, where under subscription is so low we cannot arrange the subscription, means allotment அப்படிங்கிற situations இருக்கு. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. 10,000 இஷ்யூ பண்ண பிளான் பண்ணோம், and investors are willing to take up to 15,000 shares. now can I issue extended by another 5,000 extra? no. எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலாம்னு முதல் எடுத்தோன்னா நான் பர்மிஷன் வாங்கி இருந்தனோ அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மேல ஒரு ஷேர் கூட இஷ்யூ பண்ண முடியாது. so I got the permission to sell only 10,000. I cannot sell even single share more than that. okay, அப்ப அந்த எக்ஸஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த எக்ஸஸ் சப்ஸ்கிரைப் ஆயிருந்தால் அந்த எக்ஸஸ் சப்ஸ்கிரிப்ஷனை நீங்க ரெண்டு விதமா ஹேண்டில் பண்ணலாம். ஒன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு ரீஃபண்ட் பண்ணிடலாம், ரிஜெக்ட் பண்ணி ரீஃபண்ட் பண்ணிடலாம். ஓகே, எவ்வளவு எக்ஸஸா இருக்கோ எக்ஸஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டு மிச்சத்தை ரீஃபண்ட் பண்ணிடலாம், அதுக்குரிய பணத்தை ரீஃபண்ட் பண்ணிடலாம். 15,000 அப்ளிகேஷன்ஸ் எனக்கு வந்திருக்கு, அப்ளிகேஷன் மணியோட சும்மா வரக்கூடாது, அப்ளிகேஷனுக்கான மணியும் சேர்த்து தான் கொடுத்துருப்பாங்க. அதுல என்னால் 10,000 தான் அலாட் பண்ண முடியும்னா 10,000 வச்சுக்கிட்டு பேலன்ஸை நான் என்ன பண்ணிடுறேன், ரீஃபண்ட் பண்ணிடுறேன். அது ஒரு பேட்டர்ன். அல்லது we may do pro rata arrangements. pro rata arrangements. is that okay? so we have this one as well as pro rata arrangements. ரெண்டு பேட்டர்ன் இருக்கு. ஓகே, அதாவது நான் 10,000 ஷேர்ஸ் விற்கணும்னு நினைச்சேன். ஏ பி சி எவ்வளவு அப்ளை பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஏ ஒரு 4,000, ஏ ஒரு 7,000, பி ஒரு 8,000, சி ஒரு ஏ ஒரு 4, பி ஒரு 3, சி ஒரு 5 அப்ளை பண்ணியிருக்கிறார். நம்ம எப்படி அலாட் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க, ஏ கேட்ட ஃபுல் ஷேரும் பி கேட்ட ஃபுல் ஷேரும் கொடுத்தாச்சு, சிக்கு ஒரு ஷேர் கூட கொடுக்கல இன் thousands. இந்த சினாரியோக்கு பேரு அலாட்மெண்ட் இன் ப்ரோ மீன்ஸ் கம்ப்ளீட் ரிஜெக்ஷன். ஸோ சிக்கு கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது பேட்டர்ன், கம்ப்ளீட்லி ரிஜெக்டட். அதுக்கு பதிலாக ஏ 7,000 அப்ளை பண்ணாரு, பி 3,000 அப்ளை பண்ணாரு, சி 5,000 அப்ளை பண்ணார். அலாட் பண்ணும்போது எப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, ஏக்கு 5,000, பிக்கு 2,000, சிக்கு 3,000. ஃபுல்லாகவும் இல்லைன்னு சொல்லலை அண்டு ஃபுல்லாகவும் அலாட் பண்ணல,
கேட்டதுல ஒரு போர்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா அது பேர் ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட். ஸோ திஸ் வில் பி கால்ட் அஸ் ப்ரோ ரேட்டா அலாட்மெண்ட். இது ஃபுல் ரிஜெக்ஷன் கேஸ். இந்த மாதிரி அலாட்மெண்ட்டை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க if there is an excess or combination of these two will also be exist. ரெண்டுமே சேர்ந்து கூட இருக்கலாம். both combinations நமக்கு இருக்கலாம். is that clear? combinations நமக்கு இருக்கலாம். clear? and இப்போ என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? கம்பெனிக்கு தேவையான 1 lakh எப்படி கலெக்ட் பண்றோம்னா பார்ட்டா கலெக்ட் பண்றோம். 10 rupees. அந்த 10 rupees அப்படிங்கிறது ஷேர் ஆஃப் கேபிட்டல். அப்படி 10 rupees கலெக்ட் பண்ணி குரூப் பண்றோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் ஷேர் கேபிட்டல். கேபிட்டல் ரைஸ்ட் பை இஷ்யூவிங் தி ஷேர்ஸ். அண்ட் n நம்பர் ஆஃப் எத்தனை ஷேர்ஸ் இருக்க முடியும் டு கலெக்ட் தட் 1 lakh னு சொன்னா அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அதை இஷ்யூ பண்ணி மக்கள் கிட்ட ஷேர் சர்டிபிகேட்டா கொடுத்து பணத்தை வாங்குறாங்க. இப்பெல்லாம் டிமேட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் credited in your demat account. எப்படி பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அது மாதிரி ஸ்டாக் ஹோல்ட் பண்றதுக்கு இருக்கிற அக்கௌண்ட் பேரு டிமேட் அக்கௌண்ட். நீங்க பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பாப்பீங்க என்னென்ன அமௌண்ட் எவ்வளவு கேஷ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த டிமேட் அக்கௌண்ட்ல என்னென்ன ஷேர்ஸ் இருக்கு, எத்தனை நம்பர் இருக்கு, என்ன வாங்குனீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நம்பர்ஸ்ல இருக்கும், அங்க வந்து ருபீஸ்ல இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ டிமேட் அக்கௌண்ட் இஸ் another account ஃபார் கீப்பிங் த ஷேர்ஸ் இன் தட். ஓகே, அதோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க. இதான் டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கும். அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் உங்க டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது ஓகே அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு நீங்க ஏதாவது பணம் கொடுக்கணும் இல்லையா. எடுத்த உடனே அப்ளிகேஷன் மணியை கொடுப்பீங்க. அப்படி அப்ளிகேஷன் மணி கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்றது வாங்குறீங்களா, அது பேர் சப்ஸ்கிரிப்ஷன். அது எவ்வளவு கம்பெனி பிளான் பண்ணாலும் அதை காட்டிலும் ஜாஸ்தி வில்லிங்னஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். கம்மியாக தான் இருந்துச்சுன்னா அது அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். ஈக்குவலண்டா இருந்துச்சுன்னா எக்ஸாக்ட் சப்ஸ்கிரிப்ஷன் விச் இஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். இந்த அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் கேசஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாதுன்னா கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. தட் சினாரியோ வில் ஆல்சோ கம். இப்ப இந்த அமௌண்ட் கலெக்ட் பண்ணும்போது எப்படி கலெக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னால், how do we collect this amount? இந்த அமௌண்ட் கலெக்ட் பண்றோம் இல்லையா, சிங்கிள் ஷாட்டா நம்ம இதை கலெக்ட் பண்ண மாட்டோம். we won't collect that in single shot. it will be collected in installment. it will be collected in installment. okay, predominant-ஆ 3 இன்ஸ்டால்மெண்ட் வச்சிருப்போம். இன்னைக்கு பிராக்டிகல் லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சிங்கிள் ஷாட்லயே கலெக்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, இந்த மாதிரி இண்டிவிஜுவலா கலெக்ட் பண்றது கொஞ்சம் ரேர் தான். இருந்தாலும் இந்த மாதிரி சினாரியோ வந்தா என்ன பண்றதுங்கிறதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒன்னு ஷேர் அப்ளிகேஷன் and another one is share allotment, another one is share call. okay, call. இந்த கால் வரும்போது நமக்கு 3 விதமா பார்ட்டா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால் அண்ட் தேர்ட் கால்னு பார்ட்டா கலெக்ட் பண்ணிக்கலாம். இஸ் தட் ஓகே? நீங்க எடுத்த உடனே நம்ம கம்பெனில ஷேர்ஸ் நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்களா சார், ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுங்க, அதுக்கு ஒரு ரேட் போட்டு கட்டிடுங்க அப்படின்றாங்க. ஏன்னா we need to confirm whether we are able to get the number of shares supposed to be issued from the investors. 10,000 நம்ம இஷ்யூ பண்ண நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா 10,000 வித்து நம்மளால கலெக்ட் பண்ண முடியுதான்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா. அப்போ எத்தனை அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வருதுன்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. that's the first part. the number of application forms I am able to receive. அப்படின்னா நமக்கு 700 800 தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப எடுத்த உடனே பணம் வாங்கி என்ன பிரயோஜனம்? ஸோ we have to wait. ஓகே, என்னால் ஃபுல்லாக கலெக்ட் பண்ண முடியுது, நீங்க எல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுங்க சார், நான் ஃபைனலைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறோம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கலெக்டர் வந்து மோர் தென் 10,000 இருக்கும்போது நமக்கு கேரண்டியா இப்போ வந்து அலாட் பண்ணலாம்னு முடிவு பண்ண பிறகு அடுத்த பார்ட் பேமெண்ட் கொடுங்க, உங்களுக்கு ஷேர் அலாட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்குறோம். பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணி 1 2 3 கலெக்ட் பண்றோம். ஏன் சார் இந்த மாதிரி ஃபிராக்ஷனல் இன்ஸ்டால்மெண்ட்ல கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு ஒரே ரீசன், பிசினஸ் இப்பதான் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா உங்கள்கிட்ட பணத்தை வாங்குவாங்க, ஒரு பார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, திரும்ப பணத்தை வாங்குவாங்க, டெவலப் பண்ணுவாங்க, திரும்ப பணத்தை வாங்குவாங்க. எல்லா பணமும் எனக்கு இன்னைக்கே தேவையில்லையே. ஒரு சில பிசினஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு 1 to 2 years வரும். 1 to 2 years வரைக்கும் அவங்க வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்ப ஆயில் ரிக் எல்லாம் இருக்கு இல்லையா, ஆயில் ரிஃபைனரி, இதெல்லாம் வந்து நீங்க ஆயில் வெல் போடணும். நம்ம ஒரு கிணறு தோன்றதுக்கே ஒரு அரைஞ்சடம் 1 மாசம் ஆகுது. ஏன் பெட்ரோல் வெல் போடணும்னா எவ்வளவு வருஷம் ஆகும்? So it takes at least 6 months or sometimes 1 year or 2 years. 2 years வரைக்கும் ஆகுற அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது தேவையான ஃபண்டை ஷேர் கேபிட்டல் உங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்றேன். அதை என்ன நாளாவே கலெக்ட் பண்ணிட முடியுமா? So I no need to collect all the money today itself rather than keeping pending ideally in my bank account. Let the amount be in the hands of the shareholders. நான் கேட்கும்போது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால்மெண்ட்ல கலெக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஷேர் கால் அப்படின்னு சொன்னாக்க பார்ட்டா கலெக்ட் பண்ற மெஜாரிட்டி கேசஸ்ல அந்த ஷேர் கால் வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்ல கலெக்ட் பண்ணுவாங்க. So this will be collected in 3 installment. So first scenario பொறுத்த வரைக்கும்
we assume that all the money collected in time அப்படிங்கிறது assumption. Collected in time. Okay. Collected on time. Okay. Second part வரும்போது default ஆச்சுன்னா என்ன சார் பண்ணலாம்? We'll see that default case later. First of all, prompt collect ஆச்சுன்னா எப்படி இருக்குங்கிறதுக்கான illustrations நம்ம முத பார்த்து முடிக்கலாம், and the final theoretical aspects can be discussed later. Now, for the share application, the journal entry is here. எப்படி இருக்கும் பாருங்க, the format of journal entry for share application. முத எடுத்தோன்னா கம்பெனி என்ன பண்றாங்க, ஷேர் அப்ளிகேஷன் நீங்க யாரெல்லாம் அப்ளை பண்ண நினைக்கிறீங்களோ ஒரு அப்ளிகேஷன் மணியை கொடுத்து வாங்கிக்கங்கன்னு சொல்லி நான் கால் பண்றேன். நீங்க எல்லாம் அப்ளிகேஷன் மணியை கொடுக்குறீங்க. ஸோ அதுக்கான என்ட்ரி, we are collecting the money. So what is journal entry? Bank account debit to share application. This value will be the first entry. அப்ளிகேஷன் வந்த பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபைனலாக பணம்லாம் வந்துருச்சு, நம்மளால கேரண்டி அலாட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டல் ஒரு பார்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அடுத்த கால் ரெடி பண்ணுவாங்க. அடுத்த அமௌண்ட் டியூ கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன் கன்ஃபர்மேஷன் தட் த ஷேர் இஸ் கோயிங் டு பி அலாட்டட், தி அப்ளிகேஷன் மணி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஷேர் கேபிட்டல். 10 ரூபாய் ஷேர், 3 ரூபாய் கொடுங்கன்னு நான் வாங்கிட்டேன். அப்படி 3 ரூபாய் கொடுங்கன்னு நான் வாங்கின அமௌண்ட் இருக்கு இல்லையா, that amount is part of capital only. பட் அது கேபிட்டலோடைய பார்ட்டை நான் எப்போ கன்ஃபார்ம் பண்ணுவேன், ஆன் கன்ஃபர்மேஷன் ஆஃப் தி அலாட்மெண்ட். 10,000 நான் இஷ்யூ பண்ணணும்னு வச்சு 4,000 ஷேர் தான் வித்துருக்கு, அலாட் பண்ணி என்ன பிரயோஜனம், பிசினஸ் ரன் பண்ண முடியாது. ஸோ இப்போ பணத்தை ரீஃபண்ட் பண்ணிடுங்க, we can simply refund the money. Is that clear? அதை நீங்க ரீஃபண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ யூ ஹாவ் டு மேக் த டிசிஷன் வெதர் கேன் பி அலாட் ஆர் நாட். ஒரு 12,000 13,000 வந்துச்சுன்னா கேரண்டியா நம்ம அலாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண பிறகு, சார் நீங்க கொடுத்த அப்ளிகேஷன் ஃபார்மை நாங்க கேபிட்டல்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு கால் ஃபார் பண்ணுவோம். ஆன் அலாட்மெண்ட் தட் ஷேர் அப்ளிகேஷன் மணி இஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள் டு ஷேர் கேபிட்டல். ஸோ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். Okay, this is the first entry for application. Confirmation பண்ணும்போது எதுக்கு, allotment பண்ணும்போது என்ன entry வரும், on allotment. Yeah, on allotment. First entry being due entry. எல்லாருமே பணத்தை கொடுங்கன்னு கேட்பேன். அந்த டியூ என்ட்ரி வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல். இது டியூ என்ட்ரி. புரியுதா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பணம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். சப்சிக்வெண்ட் டியூக்கான என்ட்ரி போடுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போறோம், we are transferring that to capital account. சரி, இது கலெக்ஷன் என்ட்ரி போடுறோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட். ஓகே, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட். ஓகே, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட். Clear? On allotment. The next entry being காலுக்கான dues. Due entry first, அதுக்கப்புறம் collection entry. On call. Due entry போடும்போது share call account. எந்த காலம் அந்த கால் நம்பர் போடுங்க. Share call account debit to share capital. அதுக்கு பிறகு இதுக்கான பணம் கலெக்ஷன் பண்ணும்போது என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கால் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கால் bank account debit to share call. So these are the sets of journal entry you have to keep in your mind for the basic entry. Is that okay? இது பேசிக் சம்.
டிஃபால்ட் ஆச்சுன்னா இந்த சினாரியோ எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த சினாரியோவில் எப்படி ஜர்னல் என்ட்ரிஸ் சேஞ்ச் ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும்னு தெரிஞ்சுக்கணும். With that, this issue of shades will be completely over. Come on, finish up copying this first of all.